की जय। நீ பிடிச்சிக்கோ இல்லை நான் பாக்கி Hare Krishna. Welcome all the devotees. We really appreciate all of your enthusiasm in this very hot season you have come here. This very important day, Akshaya Tritiya, and we have just made a foundation corner for foundation stone for Goshala. And you are all welcome, and we are very happy. ஹரே கிருஷ்ணா. நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் முதல்ல பெரிய நன்றி. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கோஷாலைக்கு நடிக்கிறதுனாட்டி இன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். இந்த வெயிலில் இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் எல்லாரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இதை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Today's Akshaya Tritiya, and lots of events happen today. We will discuss about Akshaya Tritiya later. But one of the important thing happened that Srila Vyasdeva, he started composing Mahabharata, and Bhagavad Gita is the part of Mahabharata. So today we will take an important verse which is connected with also cow protection. இன்னைக்கு அக்ஷய திருதியை நாள் ரொம்பவும் ஒரு மிக முக்கியமான நாள். இந்த அக்ஷய திருதியை நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் ரொம்ப முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, வியாசதேவர் வந்து இன்னைக்கு வேதங்கள் தொகுத்து இது. ஸோ Actually, His Grace Sankarshan Prabhu was scheduled today to speak. So he is getting late. He is coming from Uti. There was another program in Uti. So just on his behalf, just narrating some pastimes of Krishna, which is connected with cow, along with this verse, and later Prabhu will continue. இன்னைக்கு உபன்யாசம் வந்து சங்கர்ஷன் பிரபு பண்ண வேண்டியது. இப்போ ஒரு ஊட்டி ரத யாத்திரா ஊட்டியில் இன்னைக்கு அதே மாதிரி அடிக்கிற நடக்குதுங்காட்டி அந்த ப்ரோக்ராம் வந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார். ஸோ வந்து அவர் நமக்கு கோஷாலனோட மகத்துவம் அதை பற்றி அக்ஷய திருதியை பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சில கிருஷ்ண லீலைகளை பற்றி பார்க்கலாம். This is the verse in Srimad Bhagavad Gita, the 18th chapter, which is entitled as the perfection of renunciation, and verse number 44. Where Krishna is saying, Krishi go raksha vanityam vaishya karma svabhavajam paricharyatmakam karma sudrasyapi svabhavajam. Translation is, farming, cow protection and business are the natural work for the Vaisyas, and for the Sudras they are labor and service to others. பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் 44வது ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு என்னன்னா, விவசாயம், பசு பராமரிப்பு மற்றும் வியாபாரம், இது மூன்றுமே வைசியர்களுக்கான இயற்கையான தொழில். அதே சமயம் சூத்திரர்களுக்கு அதில் வேலை செய்யறது, அது மட்டும் இல்லாமல் சேவை செய்யறது, இதுதான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. In the next verse it is said,
By following his qualities of work, every man can become perfect. Now please hear from me how this can be done. By worship of the Lord, who is the source of all beings and who is all pervading, a man can attain perfection through performing his own work. ஸ்லோகம் 45. தனது குணத்திற்கு தகுந்த கடமைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவமடைய முடியும். அதை எவ்வாறு செயலாற்றுவது என்பதை தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. ஸ்லோகம் 46. யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ, அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். 46 பொருளுரை. 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி எல்லா உயிர்வாளிகளும் பரம புருஷரின் மிகச்சிறிய அம்சங்கள். இதனால் எல்லா உயிர்வாளிகளின் ஆரம்பமும் பரம புருஷரே. இது வேதாந்த சூத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜென்மாத்யஸ்ய யதஹ. எனவே பரம புருஷரே ஒவ்வொரு உயிர்வாளியின் வாழ்விற்கும் தொடக்கமாகின்றார். மேலும் முழுவதற் கடவுள் தனது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி ஆகிய 2 சக்திகளின் மூலம் எங்கும் நிறைந்துள்ளார் என்று பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் முழுவதற் கடவுளை அவரது சக்திகளுடன் வழிபட வேண்டும். பொதுவாக வைஷ்ணவ பக்தர்கள் முழுவதற் கடவுளை அவரது அந்தரங்க சக்தியுடன் வழிபடுகின்றனர். அவரது பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியின் திரிந்த பிம்பமாகும். பகிரங்க சக்தி ஒரு சூழ்நிலை மட்டுமே. ஆனால் முழுவதற் கடவுள் தனது சுய விரிவான பரமாத்மாவாக எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். எல்லா தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என எல்லா இடங்களிலும் அவரே பரமாத்மாவாக உள்ளார். எனவே அத்தகு பரம புருஷரின் அம்சமாகிய நமது கடமை அந்த பரமனுக்கு தொண்டு செய்வதே என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் இறைவனின் பக்தி தொண்டில் பூரண கிருஷ்ண உணர்வுடன் ஈடுபட வேண்டும். இதுவே இந்த ஸ்லோகத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. புலன்களின் இறைவனான ரிஷிகேசரால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில்தான் ஈடுபடுத்தப்பட்டுள்ளேன் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும். மேலும் அவன் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தொழிலின் பலனை கொண்டு புருஷோத்தமரான முழுவதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட வேண்டும். பூரணமான கிருஷ்ண உணர்வில் இவ்வாறு ஒருவன் எப்போதும் எண்ணினால் பகவானின் கருணையால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறார். இதுவே வாழ்வின் பக்குவமாகும். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா என்ற பகவத்கீதையில் 12.7 பகவான் கூறுகின்றார். அத்தகு பக்தனை விடுவிப்பதற்கான பொறுப்பினை பரம புருஷர் தாமே ஏற்றுக்கொள்கிறார். இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவமாகும். ஒருவன் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் பரம புருஷருக்கு தொண்டு செய்தால் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவான். This whole world has not come by chance. In the modern science, it is said by chance, by a big bang, the whole world has come. It has come, Krishna has created this. And the Vedas, they say Janmadhyasata. From him, from whom everything has come. Krishna says in Bhagavad Gita, Aham Sarvasya Prabhu, everything has come from me. Krishna is Parabrahma, the Supreme Personality of God. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சமும், இந்த மொத்த உலகம், இந்த படைப்பு முழுவதும் நம்ம சயின்ஸில் அறிவியலில் சொல்லுவாங்க பிக் பேங் தியரின்னு. அதாவது எல்லாமே ஒரு சின்ன ஒரு அணுவிலிருந்து வெடிச்சு எல்லாம் அதுவாக வந்துருச்சு, அதுவாக வியாபிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாமே எங்கிட்ட தான் வந்துச்சு. எல்லாத்தினுடைய மூலமும் நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன் அப்படின்னு கிருஷ்ணாவே பகவத்கீதையில சொல்றாரு. And the perfection of human life is to become Krishna conscious, to know about the Lord. And in this way, we can free ourselves from the cycle of birth and death and unite with Krishna in
his spiritual world, which is called Goloka. இந்த வாழ்வினுடைய மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட போகிறது. அதாவது கிருஷ்ணருக்கு வந்து அதாவது நம்ம இங்கே இருக்கிற இந்த பௌதிக பந்தங்கள்லேருந்து விடுபட்டு திரும்ப கோலோக பிருந்தாவனத்திற்கு நம்ம திரும்ப கிருஷ்ணர்கிட்ட போகிறது தான் அதனுடைய நோக்கம். So this is the goal. Our relationship with Krishna is we are all children of Krishna. We are part and parcel. And our goal is to go back to Him. And what is the process? How we can do that? நம்ம எல்லாருமே கிருஷ்ணனுடைய ஒரு பின்ன பகுதி. அதாவது அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த சிறு துகள்கள் தான் நம்ம. அப்போ நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு திரும்ப போகிறது. ஸோ அதை எப்படி அடைகிறது? யார் சொல்றீங்க? How we can go to Krishna? எப்படி கிருஷ்ணர்கிட்ட போலாம்? What is the process? அதற்கான வழிமுறை என்ன? 100% correct. Bhakti. Bhaktya mam abhijanati. Krishna says in Bhagavad Gita, only through devotional service one can know Him. There is no other way. And what is bhakti? கிருஷ்ணர் வந்து பிரபு சொன்னது 100% கேக்குதுங்களா? 100% கிருஷ்ணர் பிரபு சொன்னது 100% கரெக்ட். பக்தி தான் அதுக்குண்டான ஒரே வழி. Bhakti is the act by which we please the Lord. That is bhakti. The simple term, bhakti, by which the Lord is very pleased. Krishna is pleased. So today is we have laid a foundation stone for Goshala, and cow and Krishna is non-separated. If we think of Krishna, we'll surely think of few things. It's like cow, we think of peacock, we think of flute, like these few things will surely come in our mind. Is it or not? அதாவது பக்திங்கிறது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, பக்தினா என்னன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, அவ்வளோதான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், இவ்வளோதான் பக்தி. ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள், அவரை திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வந்து கோசாலைக்கு அடிக்கல் நடியிருக்கோம். கிருஷ்ணா அப்படின்னாலே கிருஷ்ணரும் பசுவும் வேறு இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாகவே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா சில விஷயங்கள் நம்ம உடனே மைண்டுக்கு வரும். என்னென்னங்க, பசு, மயில் பீலி, புல்லாங்குழல், இதெல்லாம் இல்லாமல் நம்மளால கிருஷ்ணர் இமேஜின் பண்ண முடியாது இல்லைங்களா? By serving cow, Krishna is pleased or not pleased? பசுவுக்கு சேவை செய்யறது மூலமா கிருஷ்ணர் திருப்தி அடைவாரா இல்லையா? So serving cow is a bhakti or not? பசுவிற்கு சேவை செய்வது பக்தியா இல்லையா? So it is the element of bhakti. Prahlad Maharaj describes 9 different elements: Shravanam, Kirtanam, Vishnu Smaranam, Archanam, Vandam, Dasyam, Sakyam, Atma Nivedanam. Navida bhakti is described, and cow worship is one of them. அதாவது நவவித பக்தி. நவவித பக்தி, 9 விதமான பக்தி முறைகள். அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம் சொல்லிட்டு பாத சேவனம் வரைக்கும் நவவித பக்திகள் இருக்கு. அதுல பசு சேவையும் ஒண்ணு அப்படிங்கிறது. So many pastimes of the Lord we can reflect today, which is connected with cows. Starting from the celebration of his birthday, when Krishna Jayanti is celebrated. First time when it was celebrated, when Krishna appeared and Vasudeva took him, and then after that Nanda Maharaj and all the Gopas, they celebrated the Krishna's birthday, Krishna Jayanti. It's mentioned, Nanda ke ghar aanand bhayo, jai kanhaiya laal ki, ghoda dini, hathi dini, aur dini, baal ki. The very popular song, everybody sings in Nath during Krishna Jayanti in the night. Where everybody was so happy in Braj, in Vrindavan, in Krishna's hometown, that everybody was so happy. They were just playing a Holi, this very popular festival. They were just throwing all the butter and buttermilk, curd and ghee on each other. It's mentioned that so much abundance it was there, buttermilk, the first class in the whole universe.
and it was the full brush was filled with that, became fully wet with that. அதாவது இப்போ நம்ம இந்த பசுவை வந்து கொண்டாடுறோம். இப்போ இது எப்போ அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்தப்போ நந்த மகாராஜா வந்து இந்த பசுக்கள் எல்லாம் வச்சு பெரிய விழா மாதிரி பண்ணி பயங்கரமாக கொண்டாடினாராம். அப்போ எப்படி பிரபு ஒரு பாட்டு கூட பாடி காமிச்சார். அதுக்கு என்னன்னா நார்த்தில் வந்து அந்த பாட்டு ரொம்ப அதிகமாக பாடப்படுற பாட்டு எப்போ அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ணரோட பிறந்த நாளுக்கு நந்த மகாராஜா வந்து பசுக்கள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய விழா ஒன்று பண்ணுவாங்க. அதில் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ஹோலி வந்து கலர் பொடிகள்லாம் தூவி இது பண்ணுறாங்க. அப்போ நந்த மகாராஜா கிருஷ்ணர் பிறந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா வெண்ணையும் பாலும் தயிரும் அவ்வளவு அதிகமாக இருந்துச்சான். அதாவது அதீதமாக இருந்துச்சான். வெண்ணையும் பாலும் வச்சு வீசி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி அவங்க கொண்டாடினாங்க. Krishna's abode is called Goloka, abode of cows, Goloka. When Krishna was just 6 months old, and the first demon that he delivered, that demon was sea demons, Putana. And Putana, Krishna, after killing the Putana, he was playing on the stomach of Krishna. And all the gopis, elderly gopis, Yasoda Maya, Krishna's mother, Rohini, Balram's mother, and other elderly gopis, they just went and picked up Krishna. And after that is mentioned in Srimad Bhagavatam, Rasam is come, that first thing they did, they brought Krishna, baby Krishna, six days old, and they took the cow tail and they did, arati with the cow tail to the Lord. And they soaked the Lord with the cow dung. And after this, they did a bath of Krishna with cow urine. And after that, they actually sprinkle the powder of cow dust coming from cow's hoof. So we can see how important is the cow in human civilization. Just for the Krishna is all pure. He is purifying the whole universe, and he is protecting everyone. But to protect the Krishna, their parents, mother and gopis, they want cow's blessings. அதாவது கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் பூதனா அரக்கி வந்து கிருஷ்ணரை குழம்பு வராங்க இல்லையா வந்து. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அவங்கள கொண்டாரு, அவரை வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ணதுக்கு அப்புறம் பூதனையோட வயிற்று மேல அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நந்த மகாராஜா, ரோகிணி அம்மா, யசோதாமா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணரை எடுத்துட்டு வந்து அவரை வந்து குளிப்பாட்டுறாங்க. எப்படி எல்லாம் குளிப்பாட்டுறாங்களாமா, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிருஷ்ணர் வந்து குழந்தை, தன்னுடைய பையன். அவங்களுக்கு முழுமுதல் கடவுள்னு இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தை. அப்ப என்ன பண்றாங்கன்னா பசுவனுடைய சாணம், அதே மாதிரி நம்ம பசுவினுடைய கோமியம், இப்படி பால், இப்படி வந்து பசுவினுடைய எல்லா பொருட்களையும் வச்சுதான் வந்து கிருஷ்ணரை கிளீன் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அழுக்கு இருக்கா? கிடையாது. அவர் வந்து the most pure and purest form அவர் தான். இதுலயே ரொம்ப சுத்தமான புனிதமானவர் தான். ஆனா அவரை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா பசுவினுடைய, அப்ப நம்ம பசு அப்ப எவ்வளோ நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய பண்பாட்டுல வந்து எந்த அளவுக்கு பசுவிற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். So what they did, they took the cow tail and just with the cow tail, just in order to create an auspiciousness and to protect Krishna, they were just waving around like we do arati. And they put the cow dung on Krishna's body, and then they've given a bath to Krishna with cow urine. And then after this, they took the dust, collected the dust powder coming from the hoof of the cows, and then they powdered Krishna with that. So that's how they trying to protect Supreme Personality of God in their life and so on. That's the so much Prabhupada is writing is cow is so important in a human civilization. Without the cows, the whole human civilization will just collapse. அதாவது கிருஷ்ணருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, திருஷ்டி கழிக்கிறாங்க. எப்படி கழிக்கிறாங்கன்னா பசுவனுடைய வாழை எடுத்து ஆரத்தி மேல வச்சு சுத்தி போடுறாங்க. அப்புறம் பசுவனுடைய சாணத்தை எடுத்து கிருஷ்ணருக்கு உடம்பெல்லாம் பூசி
அவரை குளிக்க வைக்கிறாங்க. பசுவினுடைய கோமியத்தை எடுத்து அவர் மேலே ஊற்றி குளிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பசுவினுடைய கால் இருக்கு இல்லைங்களா, பாதம், அதில் வர டஸ்ட்டு மண் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவர் மேலே போட்டு அவரை வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து பசு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட அங்கமாக இருந்திருக்கு. இதே பிரபுபாதரும் திரும்ப வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பசு இல்லாத ஒரு மனித சமுதாயம் வந்து சீரழிஞ்சிடும், அது வந்து நிலை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. We are human being. We need grains to eat to survive. We need food grains, milk product to survive. We don't need nuts and bolts to eat. We cannot eat nuts and bolts. நாம மனிதர்களுக்கு உணவு எதுன்னா தானியங்களும் இல்லைங்களா, தானியங்கள் இதெல்லாம் தான் நம்ம உணவு. நம்ம வந்து நட்டு போல்ட்டு இரும்புன்னு அதை சாப்பிட முடியாது. So, cow is such an important animal that cow, takes the, which is left over. If you grow wheat, the grains is taken by the human being, and the remaining portion cow eats, and then he gives the milk, and cow gives cow dung, which even fertilize the whole earth. So in this way, we get more of grains, and the milk which cow produces, Prabhupada is telling, is a miracle food. Just by drinking the cow milk, one's brain get very sharpened, one's fine tissues of brain get nourished, and which is very, very important. It is especially very important to understand the Brahma Vidya, to know spiritual knowledge about our spiritual identity. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பசு எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இதுன்னா, பசு வந்து இப்போ நம்ம வயலில் இப்போ தானியங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற அரிசி கோதுமை இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, கீழே விழுந்த அதாவது அதிலிருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பசுவெல்லாம் எடுத்துக்குது. அதை எடுத்துட்டு அது என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டுட்டு அது வந்து சாணம் போடுது. அது இருக்கிறதே மிகச்சிறந்த உரமாக மாறுது. அது அந்த மண்ணை திரும்பி இன்னும் நல்லா வளமாக்குது, திரும்ப நமக்கு அந்த தானியத்தை கொடுக்குது. இப்படி நம்ம வந்து நல்லபடியாக ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னா கூட பசுவினுடைய பங்கு அதில் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கு. அதே சமயம் பிரபாதர் இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, பசுவினுடைய பால் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா மிராக்கிள் ஃபுட், அதாவது மிராக்கிள் ஃபுட் அதிசயம். எஸ், அது ஒரு அதிசயமான ஒரு உணவு. ஏன் அப்படின்னா, அதை குடிச்சா என்ன ஆகுதுன்னா, பசுவினுடைய பால் குடிக்கும்போது நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய தசை, மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு, இதெல்லாம் என்ன என்ன இதாகுதாமா, அதாவது பிரம்ம வித்யா பகவான பிரச்சனையா இந்த ஆன்மீக இந்த சம்பந்தமான நம்ம விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்து நமக்கு வருது. Cow is said in Sattva-guna. Cow is in Sattva-guna, and when we serve the cows, when we have the cow milk, we also imbibe the Sattva-guna. And Sattva-guna is very important to progress in spiritual life. Without the cows, to imagine of a human civilization is not possible. Both cow and human, they are correlated. There are 7 types of mother, it is said. Atma Mata, our own mother, whom we take birth. Then Go Mata, cow is also our mother, because we drink the cow's milk and we grow. So cow is our mata. And then it is said Raja Mata. Those days, king's wife was considered mother. Brahman Patni, Guru Mata. Then it is Bhumi and nurse. They are all considered 7 types of mother, and cow is one of them. அதாவது பசு வந்து பசுவும் மனிதர்களும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்தவர்கள். அதாவது ரெண்டையும் பிரிச்சிடவும் கூடாது. ஏன் அப்படின்னா, பிரிச்சா இது வந்து சமூகத்துக்கும் நல்லதில்லை. ஏன் இது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பசு வந்து
நமக்கு நமக்கு யாரும் நமக்கு இன்னொரு தாய், அதாவது ஒருத்தருக்கு வந்து ஏழு தாய் உண்டு, 7 அம்மா இருக்காங்க ஒருத்தருக்கு. யார் யார் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது அப்படின்னா, பசு, அதாவது முதல்ல நம்மளை பெற்றெடுத்த தாய், அப்புறம் பசு, அதற்கு பிறகு ஒரு அரசனுடைய மனைவி, அப்புறம் குருவினுடைய மனைவி, இப்படி 7 விதமான தாய்கள் இருக்காங்க. அதுல ஒண்ணு யாருங்க? பசுவும் நமக்கு வந்து அம்மா. ஸோ பசு வந்து அந்த அளவுக்கு நமக்கு நம்ம மனித சமுதாயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு. The Vedic civilization, cow is considered mother and bull is considered father. It's like father maintains the children. Similarly, the bull helps to plow the field, and in this way, from the field, grains are cultivated and which maintains us. So, bull is considered father and cow is considered mother. Now we come to the modern world. We can see there's so many wars going on, different places. Ukraine and Russia are fighting for past 5 years, and then recently Iran and America-Israel war has started, and in different parts of the world war is going on. And there's so many lives have been killed, and people actually feeling restless. And another big problem is coming is food scarcity. So what is the reason we can think of why these things are happening, to us? Our founder Srila Prabhupada explained these things are happening mainly because the cows are slaughtered. Cows are not protected, and because of this mass karmic reaction, this big scale wars is going on, and people, they are feeling restless, and there is a scarcity of food. அதாவது நம்மளுடைய வேத முறைப்படி நமக்கு வந்து பசு வந்து அம்மா அப்படின்னா, காளை வந்து அப்பா. எப்படி வந்து அப்பா வந்து வீட்டை பராமரித்து குழந்தைகளை பார்த்துக்குவாங்களோ, அந்த மாதிரி காளையினுடைய வேலை என்ன அப்படின்னா, நிலத்தை உழுது அதே விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது தயார் பண்ணி கொடுக்கறது இதனுடைய வேலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்றது அந்த நிலத்தை பதப்படுத்தி உரம் போட்டு பண்ணி கொடுக்குறது இது வேலை. இப்போ நம்ம இப்படி பசுவுக்கும் காளைக்கும் நம்ம வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற அதே இடத்துல இப்போ நம்மளை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட போர் நடந்துருக்கு இல்லைங்களா? இப்போ 5 வருஷமா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துருக்கு. அதே சமயம் இப்போ கொஞ்ச நாளா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துருக்கே இருக்கு. இப்போ இதுவரை இங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இல்லை, இது உலகம் பூரா ஒரு நிலையில்லா தன்மை, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆமாங்களா? ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி இருக்கு, கொஞ்சம் வருஷம் முன்னாடி இப்படி இருக்குமானா தெரியல, ஆனால் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலைகள். அப்ப இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? பசுவதை. ஏன்னா இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம வந்து அம்மாவை கொள்ளுவோமா? பண்ண மாட்டோம். ஆனா அது அம்மா நமக்கு தெரியாத காட்டி பசுவை வதை பண்றாங்க இல்லைங்களா? பசுவை வந்து கொள்றாங்க. இப்போ இது ஒரு பக்கம் 2 பக்கம் நடக்கல, இது மாசா, அதாவது கொத்து கொத்தா உலகம் பூரா பல இடங்கள்ல இது பெரும் எப்படி சொல்றது, அதிகமான தொகையில் இது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதனுடைய கர்மிக் ரியாக்ஷன், கர்ம வினை எப்படி வரும்? போர் மூலமா மக்கள் கொத்தா இறப்பாங்க. இது வந்து தற்செயலா எதேச்சியா நடக்கிற விஷயம் இல்லை, எல்லாமே கர்ம வினை தான். ஆமாதானுங்க, எல்லாமே கர்ம வினை தான். அப்போ சம்பந்தமே இல்லாம எப்படி ஒரு இவ்வளோ இஸ்ரேல் பெரிய நாடு, அமெரிக்கா பெரிய நாடு, ஈரான் பெரிய நாடு, அப்போ 3 நாடும் வந்து இப்படி ஒரு பெரிய போர் சூழல்ல, ரஷ்யா பெரிய நாடு, உக்ரைன், இப்படி எல்லாரும் பெரிய நாடு எல்லாம் சேர்ந்து சண்டை போடும்போது அது இந்தியா வரைக்கும் பாதிக்கும் தானே. இப்போ இந்த மூலம் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அது காரணம் என்னங்க? பசுவினுடைய வதை, அதிகமான வதை நடக்கிறதுனால அதனுடைய கர்ம வினை தான் இப்படி எல்லாரையும் வந்து சேருது. So the solution lies also in the problem. If we, as mentioned in here in this section of Srimad Bhagavad Gita, we just give the protection to the cows, we take care of the cows, then our society will flourish, and even individually we will be very peaceful, also very healthy. So it is actually not only it is not only a dharma, but it is
it's our duty actually to take care of the cows. Without cows, we cannot survive. இப்போ சொல்ல இந்த கேள்வியே பதிலும் இருக்கு. என்ன அப்படின்னா பசுவை பராமரிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் அதுக்குண்டான சொல்யூஷன். ஸோ பசுவை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சமுதாயமும் நல்லா இருக்கும். I'll just end here and I will invite Jason Krishna Prabhu to please come and continue the discourse. Hare Krishna. जय जय नंद यशोद दुला गिरिवरधारी गोपाल जय जय नंद यशोद दुला गिरिवरधारी गोपाल जय जय नंद यशोद दुला गिरिवरधारी गोपाल जय जय नंद Gopal
நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அக்ஷய திதியை வாழ்த்துக்கள். ஒரு அச்சுத கோபிநாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வந்து கோரக்பூர் இருந்திருக்கார், அதுலேயும் கூட கோவம் இருக்கு, கோரக்பூர். அதனால வந்து பிரபுக்கு வந்து ரொம்ப பசு வெரி டியர். Prabhu is cows are very dear to Achyuta Gopinath Prabhu. Cows are dear to Krishna. Cows are dear to Achyuta Gopinath Prabhu. So very beautifully he has narrated wonderful pastimes of Krishna and the importance of worshipping the cows and importance of Akshaya Tritiya. Akshaya Tritiyoட சிறப்பம்சங்கள் மற்றும் கோமாதாவுடைய சிறப்பம்சங்கள் ரொம்ப பிரமாதமாக நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு 5 நிமிஷம் பிரபு 1.5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து டிஸ்கஸ் சம்திங் ஃப்ரம் ஸ்ரீமத் பாகவதம், some pastimes. So we mentioned about all the things Akshaya Tritiya. Not mentioned. Akshaya Tritiya வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் வந்து மேபி myself get some information. Some 20 உற்சவம் இன்னைக்கு வந்து 20 உற்சவம் மினிமம். இந்த நாள் அன்னைக்கு 20 உற்சவம் நடந்திருக்கு ஒரே நாள். அதோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I just sent it. So I think you must have read it everywhere. So அதுல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து சந்தன் பூர்ணிமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு விசேஷம். இன்னைக்கு வந்து இன்னிலிருந்து 21 நாள் வந்து பகவானுக்கு வந்து சந்தன் யாத்திரை. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சந்தன் யாத்திரை அப்படின்னு ரொம்ப விசேஷம் பகவானுக்கு. பயணத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா தேவி, கௌரவத்தாய் அவங்களுக்குலாம் உடம்பு ஃபுல்லா சந்தனம் பூசிப்போம். இன்னிலிருந்து 21 நாளைக்கு நம்ம சந்தன காப்பு அலங்காரம் நம்ம தரிசனம் செய்யலாம். இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அதிபக்தி விலாசத்துல சொல்லியிருக்கு, சனாதன கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, பார்லி விதை ஹோமத்துக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பார்லி விதை உருவாக்கப்பட்ட நாள் இன்னைக்கு தான். மூணாவது வந்து அக்ஷயா அப்படின்னாலே வந்து க்ஷயா அப்படின்னா அழிவு, அக்ஷயா அப்படின்னா அழிவு இல்லாதது, நிரந்தரமானது. ஸோ இந்த தினத்தன்று நிச்சயமா வந்து தங்கத்துக்கும் அக்ஷய திதிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது வந்து ஜுவல்லரிக்காரங்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி புராணங்கள்லயோ வேதங்கள்லயோ ஒரு விதமான விளக்கமும் இல்லை. இன்னைக்கு 1 கிராம் வாங்கினா நல்லா பெருகும், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வியாபாரத்துக்காக பெருகிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆன்மீக விஷயங்கள் நிறைய செய்தோம்னா பல மடங்கு நமக்கு வந்து ஆன்மீக புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யறது, இந்த மாதிரி வந்து பாகவதம் பகவத்கீதை கதைகள்லாம் கேட்கறது, பிரசாதம் சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து பல மடங்கு நமக்கு வந்து கிருஷ்ண உணர்வு சம்பந்தப்பட்ட செயல்கள் செய்தோம்னா பல மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும். இன்னைக்கு தான் வந்து கங்கை நதி ஆன்மீக லோகத்திலிருந்து கங்கை நதி பூலோகத்துக்கு இறங்கி வந்த நாள். கங்கை நதி வந்து ஆன்மீக லோகத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாராயணின்னு பேரு, இன்னொரு பேர் நாராயணி, லிக்விட் ஃபார்ம் ஆஃப் நாராயணா, நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. கங்கை நதி வந்து கிருஷ்ணருக்கும் கங்கை நதி வித்தியாசமே இல்லை. ஸோ கங்கை நதி ஆன்மீக உலகத்திலிருந்து இன்னைக்கு வந்து என்ன ஆதி சங்கரர் பாடுறாரு. ஸோ வாட் இஸ் ஸ்லோகா? Little drop of Ganga water, one course should be Bhagavad Gita, Sakridapi Ena Murari Samarchaga. What is the first line? What's the first line? Create Sakridapi Ena Murari Samarchaga, create Tasya Yamanena Sarchaga. Bhagavad Gita, Kinchita Dita, Ganga Jalanava Kanika Pita, Sakridapi Ena Murari Samarchaga, create Tasya Yamanena Sarchaga. Bhaja Govindam, Bhaja Govindam, கோவிந்தம் பஜ மூடமதே. பகவத்கீதை கொஞ்சம் படிச்சா கூட போதும். கங்கை துளி ஒரு துளி நம்ம குடிச்சா போதும். கங்கா ஜலம் கணிகா பீட்டா. அதுக்கப்புறம் முராரி கிருஷ்ணரை வந்து வாழ்க்கையில ஒரு முறையேன்னு வழிபட்டு இருந்தா கூட போதும். யமதூதர்கள் நிச்சயமா அவங்களை தேடி வரமாட்டாங்க. அவங்க யமலோகம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆதிசங்கரர் சாட்சாத் சிவபெருமான்
அவர் பாடியிருக்கார் பஜகோவிந்தம் பாட்டுல. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆன்மீக விஷயங்கள் செய்யறது ரொம்ப. அதே மாதிரி பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைத்த ஃபர்ஸ்ட் நாள் அக்ஷய தீதி தான் உலகத்தையே படைச்சார். சத்தியுகம், அதாவது சத்தியுகத்துடைய ஃபர்ஸ்ட் டே. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்தியுகத்துடைய முதல் நாள் இன்னைக்கு தான் பிரம்மா வந்து படைச்சார் ஃபர்ஸ்ட். இந்த உலகத்தை படைச்சதே வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதவியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பிச்ச நாள். மகாபாரதம் எழுத ஆரம்பிச்ச நாள் வேதவியாசர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் 10 அவதாரத்துல ஒரு அவதாரம் பரசுராமர். இன்னைக்கு பரசுராமர் ஜெயந்தி. பரசுராமர் வந்து அவதாரம் எடுத்த நாள். ஜமதக்னி ரிஷி அவர் வந்து மகனாக பிறந்து முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் பரசுராமர் அவதாரம் எடுத்த நாள் இன்னைக்கு. அதே மாதிரி சூரிய தேவன் கிட்ட இருந்து திரௌபதி அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் கிடைச்சதுன்னா என்ன, பாண்டவர்கள்லாம் காட்டுல இருப்பாங்க, அந்த பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல எவ்வளவு பேருக்கு வேணா, பல லட்சம் பேருக்கு வேணா வந்து அந்த அன்னதானம் செய்யலாம். ஒரு சின்ன பாத்திரம் பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம். அதுதான் அக்ஷய பாத்திரம். இந்த 5 பாண்டவர்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரௌபதி சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு கூட பிரசாதம், அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு கூட பிரசாதம் கிடைக்காது. அந்த பாத்திரத்துல இருந்து ஒருத்தருக்கு கூட சாப்பாடு வராது. அதனால அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு வந்து திரௌபதி வந்து சூரிய பகவான் வந்து அக்ஷய பாத்திரம் அவங்க வந்து வாங்கின நாள். குச்சேலன் சுதாமன், குச்சேலன் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அவள் கொண்டு போய் கொடுத்த நாள். கெட்டு போன அவள், வாசம் பிடிச்சு கெட்டு போன அவள். ஏன்னா அவர் ரொம்ப ஏழை பிராமணர், அவர் கொடுக்கறது ஒண்ணும் இல்லை, அவர் தான் இருக்கு. அதை ஒழிச்சு வந்து கொடுக்கறதா வேண்டாம ஒழிச்சுட்டு இருந்தார். ஆனா கிருஷ்ணர் வந்து வலுக்கட்டாயமா பிடிச்சு அதுல ஒரு கவலம் சாப்பிட்டார். 2வது கவலம் சாப்பிடும் பொழுது ருக்மணி தேவி வந்து கையை பிடிச்சிட்டாங்க, கிருஷ்ணர் கையை பிடிச்சிட்டாங்க. நீங்க ஒரு கவலம் சாப்பிட்டதுக்கே வந்து என்னுடைய பாதி சொத்து அவருக்கு போயிடுச்சு. ஏன்னா ருக்மணி தேவி வந்து லட்சுமி தேவி, என்னுடைய பாதி சொத்து வந்து அவருக்கு போயிடுச்சு. இன்னொரு கவலம் சாப்பிட்டீங்கன்னா நான் உங்க கூட இருக்க முடியாது, அவர் கூட போயிட வேண்டியதான். முழு சொத்தும் அவருக்கே போயிடும், 100% சொத்தும் அவருக்கே போயிடும். அதனால நான் உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், போது இதோடு நிறுத்திக்கோங்க. ஒரே ஒரு கவலம் சாப்பிட்டார் கிருஷ்ணர். குச்சேலரும் கிருஷ்ணரும் சந்திச்ச நாள். அப்புறம் பூரி ஜெகநாத் பூரியில வந்து ரத யாத்திரை நடக்க கோலாகலமாக இந்த வருஷம் வந்து ஜூலை மாசத்துல 2வது வாரம் நடக்குது. 2வது வாரம் 3வது வாரம் நடக்குது, ஜூலை 20ஆம் தேதி சமயத்துல. அந்த ரத யாத்திரைக்கு வந்து வருஷம் தேர் பண்ணுவாங்க. உலகத்துல எந்த கோயிலுக்குமே வந்து வருஷம் புது தேர் யாருமே பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தேர் பண்ணுவாங்க. அது வந்து 30 வருஷம் 40 வருஷம் 100 வருஷம் அதே தேர் வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். வருஷம் புது தேர். அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா 16 சக்கரம் இருக்கும். எல்லாமே மரம், கம்ப்ளீட்டா புதுசா மரம், புது மரம். 40 அடி 50 அடி ஹைட்டு. அவ்வளவு பெரிய தேர், 3 தேர் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு ஆணி கூட இருக்காது, இரும்பு வந்து ஒண்ணு கூட இருக்காது. எல்லாமே மரத்துல வச்சே லாக் பண்ணுவாங்க அப்படியே. அதை ஸ்டார்ட் பண்ற நாள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி முடியும். 3 ரதம் பண்றது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ற நாள், அக்ஷய தீதி அன்னைக்கு. அப்புறம் சிம்மாச்சலம் போனீங்கன்னா விசாகப்பட்டினம் பக்கத்துல நரசிம்மர் இருப்பார். ஒரு நாள் முழுக்க வந்து சந்தனம் பூசி அவருடைய முகம் தரிசனமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் தான் இன்னைக்கு வந்து அவரோட தரிசனம் பண்ண. இன்னைக்கு மட்டும் சந்தனம்லாம் ரிமூவ் பண்ணி தரிசனம், வராக நரசிம்மராக அவர் தரிசனம் செய்யலாம் சிம்மாச்சலத்துல. அதே மாதிரி அக்ஷய தீதி அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை புனித தாமம், பிரயாக்ராஜ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பிருந்தாவனம் வருவாங்க. இன்னைக்கு அக்ஷய தீதி அன்னைக்கு அவங்க எல்லாம் பிருந்தாவனம் வந்து கிருஷ்ணருடைய பிளஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. புனித தாமங்கள், அத்தனை புனித தாமங்கள் இன்னைக்கு பிருந்தாவனம் வருவாங்களாம். இந்தியாவில் இருக்கிற காசி, ராமேஸ்வரம் மற்றும் பிரயாக்ராஜ், எல்லா தாமும் they will all visit Vrindavan and they will take blessings of the Lord. ஏன்னா அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம், அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க வந்து பாவத்தை கழுவணும். அதுக்கு வந்து பிளஸிங்ஸ் வேணும், கிருஷ்ணரோட பிளஸிங்ஸ் வேணும். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வேணும், அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க, எத்தனை கோடி ஜனங்கள் வந்து பாவத்தை டெபாசிட் பண்ணிட்டு போறாங்க, அவங்களும் அந்த பாவத்தை தாங்கணுமே. புனித தாமங்கள் தான் ராமேஸ்வரம், காசி எல்லாம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் வருஷத்துல ஒரு நாள் போய்
கிருஷ்ணரை பார்த்து விருந்தாவனம் போய், பகவானே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் வந்து பாவத்தை கழுவிட்டு போறாங்க, என்னுடைய நாமத்துல உங்க பிளஸிங்ஸ்க்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 25 சிறப்பம்சங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு. ஒரு சின்ன லீலை பாகவத்திலிருந்து இன்னொரு டைம் இருக்கு, 7 நிமிஷம் இருக்கு. ஸோ ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து பிரம்மதேவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு. விருந்தாவன வாசிகளுடைய அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்துல 14வது சாப்டர்ல 31 மற்றும் 32வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அகோபாகியம் நந்தகோப விரஜவகஷாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். நந்த மகாராஜ், யசோதா மாதா, விருந்தாவன வாசிகள் எவ்வளவு அதிர்ஷ்டம். பரபிரம்மன் கூட அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நட்பு உறவு கொண்டு இருக்காங்க பரபிரம்மன் கிட்ட. இவங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். அப்புறம் சொல்றாரு பிரம்மதேவர் சொல்றாரு, அகோதி தன்யா பிரஜகோ ரமண்யா தன்யாமிருதம் பீதம் வச்சதராத்மஜா யாசாமிகோ வச்சதராத்மஜா திகோ யத்யாபி நச்சால மத்வரா. என்ன சொல்றாருன்னா, இந்த பிரம்ம விமோக லீலையில பிரம்மா வந்து என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணரை பார்த்து சின்ன பையனை வந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் கொண்டாடுறாங்க, அவருக்கு ஒரு விமோகனம் ஆயிடுச்சு. விமோகனம்னா அவருக்கு விமிகர்மன் குழப்பம் அடைஞ்சிட்டார். என்ன 5000 வருஷம் முன்னாடி இந்த சின்ன பையன் போய் எல்லாம் கிருஷ்ணன் கொண்டாடுறாங்க, கிருஷ்ணர் வந்து கோலோக விருந்தாவனத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு மனசு குழம்பிடுச்சு. உடனே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணினார். கிருஷ்ணர் வந்து வனபோஜன் லஞ்சு சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து தூரமா பிரிச்சு கண்ணுக்குட்டி எல்லாம் கடத்திட்டு போயிட்டாரு. இப்ப கண்ணுக்குட்டியை வந்து தேடுறதுக்காக போன கோப்பர்கள் எல்லாம் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப கிருஷ்ணர் இருந்தார். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நீங்க இங்கேயே இருக்கு, நான் போய் தேடிட்டு வரேன் கண்ணுக்குட்டிய. கிருஷ்ணர் கண்ணுக்குட்டி தேடிட்டு போது திரும்பி வந்து பார்த்தா கோப்பர்களை தூக்கிட்டு திரும்பி போயிட்டார். கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரு, கிருஷ்ணருடைய கண்ணுக்குட்டிகள் அத்தனை பேரையும் திரும்பி போயிட்டார் பிரம்மா. இது ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது காண்டத்துல 13வது சாப்டர்ல இருக்கு. ஒரு வருஷ காலம் பிரம்மாவோட கணக்குப்படி ஒரு வினாடி கூட கிடையாது. ஒரு வினாடி தான் கடத்தி வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா எத்தனை கண்டுபிடி திருடினாரோ, எத்தனை அந்த சின்ன பசங்களை திருடினாரோ அத்தனை சின்ன பசங்களாக, அத்தனை கண்டுபிடிகளாக கிருஷ்ணர் வந்து வெளிவந்து படைச்சார். கிருஷ்ணர் வெளிவந்து படைச்சு பிரம்மா வந்து ஆச்சரியப்பட்டார். என்னடா இது, இப்பதான் திருடிட்டு வந்தோம், அப்படியே ஒண்ணுமே ஆகாத மாதிரி அப்படியே இருக்கு, சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே எப்படி கரெக்டா லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும் போது திருடிட்டு போனார். திரும்பி வந்து பார்த்தா அதே மாதிரி லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒருத்தர் ஊட்டிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே ஆகாத மாதிரி கம்ப்ளீட்டா. பிரம்மதேவர் வந்து அதனாலதான் இப்ப கிருஷ்ணரை பார்த்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணாரு, ஒரு வருஷ காலம் வந்து அத்தனை கண்ணுக்குட்டிகளா போய் அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண எப்படி பால் கறக்குமோ அதோட அதிகமாக பால் கறக்குது கண்ணுக்குட்டிக்கு. கண்ணுக்குட்டி அப்படியே பால் அபிஷேகம் பண்ணி கண்ணுக்குட்டி நினைச்சு போகுது. அந்த மாதிரி பால் இதுவரை கொடுத்ததே இல்லை எந்த மாடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அந்த சின்ன பசங்களா போனார், ஃப்ரெண்ட்ஸா போய் அந்த விருந்தாவன வாசிகள் கோபிகள், ஏன்னா அந்த கோபிகள் நினைச்சாங்க விருந்தாவன எல்டர்லி கோபிஸ், யசோதா மாதா முதல்ல கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஒரு வருஷ காலம் வந்து அவங்களோட பையனுடைய ரூபத்துல கிருஷ்ணர் வந்து அந்த வீட்டுல இருந்தார். கிருஷ்ணருக்கு ரொம்ப அவங்க எல்லாம் பால் கொடுத்தாங்க, தாய்ப்பால் கொடுத்தாங்க. குழந்தையா இருக்கும் பொழுது 3 வயசு இருக்கும்போது, 3-4 வயசு இருக்கும்போது கட்டுக்குட்டிகள்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் கொடுத்தாரு. அவங்க ரெண்டாவதுல அத்தனை கோபிகள்லாம் கிருஷ்ணருக்கு தாய்க்கு தன்னோட பையன் ரூபத்தில் இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி பால் கொடுத்தது இல்லை, அவங்க தாய்ப்பால் கொடுத்தது இதுவரைக்கும் இந்த மாதிரி பாசம் இல்லை. அந்த ஒரு வருஷ காலம் வேணா கிருஷ்ணரே அந்த பையனோட ரூபத்தில் இருக்கிறதுனால அதீதமான பாசம். அதை பார்த்து பிரம்மதேவர் பாடுறாரு, பகவானே நீங்க அந்த கோமாதா கிட்ட இருந்து இந்த பால் குடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல கிடைக்கக்கூடிய உங்க இன்பம், உங்க சாட்டிஸ்பாக்சன், உங்களுடைய ஆனந்தம், உங்க திருப்தி இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுல இருந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. எத்தனையோ முனிவர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ யாகம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ தானம் பண்ணியிருக்காங்க, தர்மம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ வேத மந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் திருப்தி அடையாத நீங்க இந்த கோமாதாவுடைய பாலை குடிச்சு திருப்தி அடைவீங்க பாத்தீங்களா.
அது வந்து இப்பதான் நான் முதல் தடவை பார்க்குறேன். இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுலேருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி திருப்தி அடையிறத. அகோதி தன்யா பிரஜகோ ரமன்யா சன்யாமிருதம் பீதம் வச்சதராத்மஜாத்மனா ஆனந்தம். அவ்வளோ ஆனந்தம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம எல்லாரும் வந்து கிருஷ்ணருடைய பிரேமி, கிருஷ்ணர் மேல ஒரு பிரேமை வேண்டி நம்ம இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் வந்து கோபிரேமை, அவருக்கு வந்து கோபிரேமை, கோமாதா மேல அதீதமான பிரேமை. இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு லவ் த மாஸ்டர் யூ ஹேவ் டு லவ் தி ஹிஸ் பெட் ஆல்சோ. யூ ஹேவ் டு லவ் ஹிஸ் பெட் ஆல்சோ. உங்க ஓனர் வந்து, உங்க நண்பர் வந்து ஒரு பெரிய ஓனரா இருக்காரு அப்படின்னா, அந்த ஓனரோட நாய் வருது, அந்த நாயை நீங்க கொஞ்சணும். அந்த நாயை பார்த்து கல்லடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஓனர் கோவம் வந்துடும். நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா ஓனர் கோவம் வந்துடும். நீங்க அந்த ஓனரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா, அந்த ஓனருக்கு என்னெல்லாம் பிரியமா இருக்கோ அதையும் நம்ம நேசிக்கணும். அதை நேசிச்சாதான் அந்த ஓனருக்கு நம்ம வந்து பிரியமாக முடியும். அந்த ஓனரோட நாயை வந்து நம்ம கொஞ்சி எல்லாம் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணோம்னா ஓனருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை நேசிக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம நேசிக்க பழகணும். கிருஷ்ணருக்கு கோமாதா பிடிக்குதா, நம்ம நிச்சயமா கோமாதாவை நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு அவங்கள வந்து நேசிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். ஜீவ கோஸ்வாமி வந்து அந்த கோபால சக்கோட சொல்றாரு, 3 விஷயம் கட்டாயம் நம்ம பண்ணணும். இந்த 3 விஷயம் பண்ணோம்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாயிருக்கும்னு சொல்றாரு. ஸோ ஒன்று வந்து கோமாதாவுக்கு வந்து நமஸ்காரம் செய்யணும். கோமாதாவுக்கு நமஸ்காரம் செய்யணும். ஏன்னா வந்து இப்பதான் பிரபு சொன்னார், அச்சுத கோபிநாத் 7 மாதர் இருக்காங்க. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜ பத்னிகா, பிரம்மண பத்னி, தேனு தாத்ரி, ததா பிருத்வி. 7 மதர் சொன்னாங்க. சொந்த அம்மா, நர்ஸ், செவிலி தாய், அதுக்கப்புறம் வந்து ஆதோ மாதா, குரு பத்னி, ஆன்மீக குருவுடைய மனைவி, பிராமண பத்னி, பிராமணருடைய மனைவி, ராஜ பத்னிகா, ராஜாவோட மனைவி, தேனு தாத்ரி, ததா பிருத்வி. தேனுன்னா பசு, தாத்ரினா செவிலி தாய், தேனு தாத்ரி பிருத்திவினா பூமி தாய். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 7 அம்மா இருக்காங்க. கோமாதாவும் ஒரு அம்மா. சோ பசுவுக்கு நமஸ்காரம் செய்யணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பசுவுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் பசுவுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்யணும் என்னது? ஆரத்தி மாத்திரம் பண்ணா பத்தாது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கணும். பசு பட்டி போட்டுட்டு பூஜை மட்டும் பண்ணா அதுல யூஸ் இல்லை. ஸோ பூஜை பண்றது அப்படின்னா பசுவுக்கு வேண்டிய, பசுவுக்கு பிடிச்ச தானியங்கள், அது பசுவுக்கு பிடிச்ச பசு பொருட்கள், அந்த மாதிரி பசுவுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு. 3வது விஷயம் வந்து பசுவை பரிக்கிரமா செய்யணும். பசுவை சுத்தி 3 தடவை சுத்தி வரும். இது 3 விஷயம் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு. ஆச்சாரியர், மிகப்பெரிய ஆச்சாரியர். இந்த 3 விஷயம் யாராவது செய்தாங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான பக்தராக அவர் மாறி விடுவார். He will become very near to the Lord. He will become very close, very near to the Lord. ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து யசோதா மாதா வந்து 5 வயசு வரைக்கும் கண்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்தார். 6வது வயசுல இருந்து மாடு மேய்க்க போனார். ப்ரமோஷன். 9 லட்சம் பசுமாடு டெய்லி கூட்டிட்டு போவார் கிருஷ்ணர். நந்த மகாராஜா இருக்கும் போது 9 லட்சம் பசுமாடு, ஒவ்வொருத்தரோட பேரு தெரியும், அட்டண்டன்ஸ் எடுப்பார். மனப்பாடமா தெரியும் 9 லட்சம் பேர் பசுவோட பேரு. அட்டண்டன்ஸ் எடுத்தா சத்தம் போடும், மான் சத்தம் போடுது. எல்லாத்து பேரும் சொல்ல மாட்டாரு, ரேண்டமா ஒவ்வொரு குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப்போட லீடர் வந்து சொல்லுவாங்க. அந்த குரூப் லீடர் வந்து அந்த அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பசுவெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கு ஒரு லீடர் இருப்பாரு. அந்த லீடர் மட்டும் கூப்பிடுவாரு. நான் அம்மான்னு சொல்ல, ஓ என்னோட குரூப்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவோம் கிருஷ்ணருக்கு. இந்த மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். இப்போ மாடு மேய்க்கிறதுக்கு பர்மிஷன் வந்து யசோதா மாதா கொடுக்கல. ஏன்னா கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நந்த மகாராஜோட வீடு இருக்கு, நந்தகிராம். இன்னைக்கு போனாலும் நீங்க பார்க்கலாம். நந்த மகாராஜோட அரண்மனை இன்னைக்கு போனாலும் நம்ம பார்க்கலாம். நந்தகிராம் சொல்லி ஒரு மலை மேல நந்த மகாராஜோட வீடு. அந்த வீட்டை சுத்தியே அந்த கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்தாரு. சின்ன பையன் தானே. யசோதா மாதானால கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. கிருஷ்ணர் யசோதா மாதா குக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு செகண்ட் பண்ணுவாங்க, திருப்பி வந்து பார்ப்பாங்க. அந்த மலையோட எஜ்ஜில் வந்து கிருஷ்ணர் இருக்காரா, மாடு வச்சுட்டு இருக்காரா.
அப்ப திருப்பி போய் வேற ஏதாவது வீட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திருப்பி வந்து பார்ப்பாங்க. ஒரு வினாடி கூட கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது யசோதா மாதனால. அதனால மாடு மேய்க்கிறதுக்கு கிருஷ்ணன் அனுப்பல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கிருஷ்ணருக்கு யசோதா மாதா கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகள் போயிடுவார். 12 வனங்கள் இருக்கு. பிருந்தாவனம், துவாதச வனம், கதிரவனம், காமியவனம், மந்திரவனம், அந்த மாதிரி 12 வனங்கள் இருக்கு. சுத்தி ஃபாரஸ்ட், இன்னைக்கும் ஃபாரஸ்டா தான் இருக்கு. ஆக்சுவலா பிருந்தாவனம் சுத்தி 12 ஃபாரஸ்ட். அங்கதான் ஃபுல்லா கிருஷ்ணர் இருந்தது ஃபுல்லா அங்கதான். இந்த 12 ஃபாரஸ்ட் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், இன்னைக்கு டீப் ஃபாரஸ்டா இருக்கு. போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டா நம்ம யசோதா மாதா நினைக்கிறாங்க பார்க்க முடியாதனால பர்மிஷன் கொடுக்கல. பாட்டெல்லாம் தமிழ்ல கூட பாட்டு பாடுவீங்களே, மாடு மேய்க்கும் கண்ணே போக வேண்டாம் சொன்னேன், பெரிய ஃபேமஸான பாட்டு. யசோதா கிருஷ்ணர் வந்து என்னெல்லாம் சொல்லி பார்ப்பாரு. ஆனா யசோதா மாதா வந்து யசோதா மாதா என்னெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க, கிருஷ்ணன் வந்து பசிய மாட்டார். ஸோ கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்லி பார்ப்பாரு, ஆனா யசோதா மாதா பசிய மாட்டாங்க. இது மாதிரி 2 பேருக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கிருஷ்ணரை பார்க்க முடியாது. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் பார்க்கவே முடியாது. அப்போ யசோதா மாதாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம். அப்போ சரி ஓகே, கிருஷ்ணர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து கண்டிப்பா நான் வந்து மாடு மேய்க்க கண்டிப்பா கார்னர் பண்ணி யசோதா மாதா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறாரு. பர்மிஷன் வாங்கி யசோதா மாதா கேட்கறாங்க, ஆனா ஒரு கண்டிஷன், நீ வந்து ரொம்ப தூரம் போற, உன்னுடைய பாதம் வந்து ரொம்ப மிருதுவானது, அதனால நீ கண்டிப்பா செப்பல் போட்டுக்கணும். ஏன்னா வெயிலா இருக்கு, உன்னோட பாதத்துல வந்து வெடிப்பு வந்தாலோ முள்ளு பட்டாலோ கல்லு பட்டாலோ என்னால தாங்க முடியாது, நீ கண்டிப்பா செப்பல் போட்டுக்கணும், அதுதான் கண்டிஷன். கிருஷ்ணன் சொல்றாரு, அது எப்படிமா எனக்கு முதல்ல செப்பல் போட்டா 9 லட்சம் மாடுக்கு செப்பல் வேண்டாமா? 9 லட்சம் மாட்டுக்கு நீங்க செப்பல் கொடுத்தீங்கன்னா நானும் செப்பல் போட்டுக்கிறேன். ஒரு மாட்டுக்கு வந்து எத்தனை காலு? 4 காலு. 9 லட்சம் செப்பல்னா 9 லட்சம் மாட்டுக்கு எத்தனை செருப்பு வேணும்? எத்தனை செருப்பு வேணும்? 9 லட்சம் மாட்டுக்கு எத்தனை செருப்பு வேணும்? 36 லட்சம் செருப்பு வேணும். 36 லட்சம் செருப்பு. எந்த பேட்டா கம்பெனியும் ஒரு நாள் 36 லட்சம் செருப்பு தயாரிக்க முடியாது. ஒரு நாள்ல தயாரிக்க முடியாது. இது வந்து முதல் நாள் நடக்குது. இது வந்து ஆக்சுவலா கோபாஷ்டமி அன்னைக்கு அது முதல் நாள் நடக்குது. இதெல்லாம் இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து போறார். ஆக்சுவலா நாளைக்கு வந்து மாடு மேய்க்க போறார் கிருஷ்ணர். அது முதல் நாள் நடக்குது. இதெல்லாம் வந்து இது யசோதா மாதா கிருஷ்ணரை பேசுறது பக்கத்துல கோஷாலால மாடெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. எல்லா மாடும் கேட்டுட்டு இருக்குது. கிருஷ்ணர் நம்ம மேல எவ்வளவு பாசத்தோடு இருக்காரு. மாடெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. உடனே 36 லட்சம் செருப்பு என்னால பண்ண முடியாதுப்பா, சரி அதை விட்டுரு. யசோதா மாதா அடுத்த கண்டிஷன் போடுறாங்க, நீ செருப்பு போட்டு கட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து வெயில்ல நீ வந்து கருகி வாடி போயிருவ, அதனால ஒரு கொடை நீ எடுத்துக்கணும். கொடை எடுத்துட்டு போனீங்கன்னா நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். கிருஷ்ணர் சொல்றாரு, அது எப்படிமா எனக்கு முதல்ல கொடை கொடுத்தா எப்படிமா? 9 லட்சம் மாட்டுக்கு கொடை கொடுத்தாதான் நான் போடுவேன். 9 லட்சம் மாடு வந்து கொடை பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? 9 லட்சம் ஆளுகளை போடணும். 9 லட்சம் ஆளுகளை போட்டு அவங்க கொடை பிடிக்கணும் மாட்டுக்கு. அதுவும் பண்ண முடியாது. செருப்பும் போட முடியாது, கொடையும் பிடிக்க முடியாது. யசோதா மாதா வந்து பாக்குறாங்க, என்னடா பண்றது, ஒரு கண்டிஷன் கூட போட முடியாது போல இருக்குது. மாடு வந்து கேட்டுட்டு இருக்காங்க, கூர்மையா கவனிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து என் மேல எவ்வளோ பாசத்தோட இருக்காங்க. முடிவு பண்றாங்க, நீ நைட்டு அடுத்த நாள் மாடு வைக்க போறாரு. கிருஷ்ணர் மாடு வைக்க காட்டுக்குள்ள போறாரு. வெறுங்காலோட கொடை இல்லாம வெயில்ல வந்து போக போறாரு மாடு வைக்கிறது. எல்லா மாடுகளும் சேர்ந்து மீட்டிங் போட்டு முடிவு பண்றாங்க. நைட்டோ நைட்டா அந்த கோஷால இருந்து கை தவுத்துட்டு 9 லட்சம் மாடுகளும் போய் கிருஷ்ணர் அந்த போறக்கூடிய பாதை, அந்த ஃபாரஸ்ட்ல போறக்கூடிய பாதையெல்லாம் வந்து காலில போட்டு காலை இது பண்ணி முள்ளு கல் எல்லாம் கிளீன் பண்ணி பெரிய ஹைவே மாதிரி பண்ணிட்டாங்க. சாஃப்ட் டஸ்ட் ரமன் ரேதி, ரொம்ப மென்மையான கால்களுக்கு வந்து மென்மையான மணல் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. 9 லட்சம் மாடுகள் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நைட்டோ நைட் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. திருப்பி கோஷாலைக்கு வந்துட்டாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதனால கிருஷ்ணர் மாடு வைக்க போனா அவ்வளவு மிருதுவான மணல். எப்படி பாருங்க, கிருஷ்ணருக்கு வந்து எவ்வளவு பாசம் மாடுகளுக்கு எவ்வளவு பாசம் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் மேல எவ்வளவு பாசம். இதுக்கு பேர் தான் கோச்சரண லீலை. கோச்சரண லீலைனா பசுவோடைய அந்த பாதம் பட்டு அந்த பாதையை வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ணி கொடுத்த லீலை.
growth channel நைட்டோ நைட்டா மாறி வரலாம். அதனால டைம் ஆயிடுச்சு. அதனால நம்ம பசுமாதாவுக்கு வந்து நம்ம வந்து வர்ஷிப் பண்ணோம்னா கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிரியமான பக்தர்களாக ஆகும். இன்னைக்கு காலையில் வந்து ஊட்டி, நம்ம இஸ்கானில் வந்து ஊட்டியில் வந்து ஒரு புதுசாக ஒரு நிலம் லேண்டு வாங்கியிருக்கோம். நம்ம கிருஷ்ணருடைய கருணையினால, பிரபுபாதோட கருணையினால, அதாவது ஒரு பக்திநாத் சுவாமி மகாராஜ் அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே அங்கே வந்து ஒரு லேண்டு இருக்கு. அந்த லேண்ட் இன்னைக்கு பூமி பூஜை நடந்தது. அங்கே பெரிய ஒரு கிருஷ்ணர் கோவில், ப்ளஸ் அங்கே வந்து எல்லாரும் டிவோட்டிஸ்லாம் போனால் தங்குறதுக்கு, ப்ளஸ் அங்கே வந்து அங்கே லோக்கலில் கூட இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அன்னதானம்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வேணும்னு சொல்லி, ஏன்னா எல்லா பக்கமும் வந்து கிருஷ்ணரை பற்றி தெரியாமல் நிறைய பேர், பகவத்கீதை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி, ராதாகிருஷ்ண பிரபு ஸ்டார்ட் பண்ண மாதிரி அங்கே வந்து ரஜகிருஷ்ண பிரபு அங்கே வந்து பண்ணினாங்க. அக்ஷய தீதி அன்னைக்கு பெரிய பூமி பூஜை, பூபராட பூஜை எல்லாம் நடந்து ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு வரதுலாம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அங்கே முடியும் பொழுது கொஞ்சம் 8 மணிக்கு முடியுது மாதிரி, ஆனால் 10 o'clock தான் முடிஞ்சுது. ஸோ வேகமாக அங்கேருந்து ஒரு 12:30 வந்துட்டோங்க. ஸோ அங்கே வந்து அந்த பூமி பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் கோவில் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும். ஏன்னா அக்ஷய தீதி அன்னைக்கு நம்ம சங்கல்பம் எடுத்தோம்னா கிருஷ்ணர் வந்து நம்ம நிச்சயமாக வந்து நமக்கு அதுக்கு உண்டான வசதிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒன்று. ரெண்டாவது வந்து பல மடங்கு, ஏன்னா குச்சேலர் வந்து அவ்வளோ கொடுத்து என்னாச்சு உங்களுக்கு, திரும்பி வந்து பார்த்தா கிருஷ்ணர் குச்சேலர் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒன்றுமே கேட்கல. ஏன்னா குச்சேலரோட ஒய்ஃப் வந்து ஃபோர்ஸ் பண்ணினாங்க, எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட வசதி இல்லை, தங்கறதுக்கு வீடு இல்லை, போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போய் உங்க ஃப்ரெண்டு தான் ராஜாவா இருக்காருல்ல, போய் கேளுங்க. குச்சேலர் வந்து அதெல்லாம் மறந்துட்டார். கிருஷ்ணோட அழகை பார்த்து அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஆனா ருக்மணி தேவி என்ன சொன்னாங்க, பாதி சொத்து ஆல்ரெடி போயிருச்சு குச்சேலருக்கு, இன்னொரு வாய்ஸ் அவள் சாப்பிட்டீங்கன்னா நானே போயிட வேண்டியதான் அவள் பின்னாடி. அந்த பாதி அது கெட்டு போன அவளை கொண்டு போனது, அது கொஞ்சோண்டு சாப்பிட்டாரு, அதுக்கு என்னாச்சு, மிகப்பெரிய அரண்மனை. குச்சேலர் திரும்பி வந்து பார்க்கிறாரு, அவங்க மனைவி குழந்தைகளா தங்க நகைகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. போட்டுக்கிறதுக்கு கிழிஞ்ச சேரி போட்டுருந்தவங்க தங்க நகைகளை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் யாருமே தெரியல, அடையாளம் தெரியல, அந்த மாதிரி இருக்காங்க. பெரிய மிகப்பெரிய அரண்மனை. கிருஷ்ணருக்கு வந்து சிறிது சேவை செய்தா கூட இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பலன்களை பகவான் வந்து நிச்சயமா கொடுப்பாரு. அக்ஷய தீதி வந்து அவ்வளவு ஃபேமஸான ஒரு முக்கியமான ஒரு உற்சவம், ஆன்மீகமான உற்சவம். கிருஷ்ணருக்கு வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண வந்து ஜபம் செய்யணும், ஏதாவது புனித நதிகளை நீராடணும். நீராட முடியலாடி பரவாயில்ல, நம்ம வந்து கங்கா 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 3 தடவை சொன்னா கூட போதும். கங்கை நதி பத்தி கூட நம்ம பேசிட்டோம். ஸோ கங்கான்னு வார்த்தை கேட்டாலே நம்ம புனித நதிகள் நீராடுற மாதிரி, கங்கான்னு பெயர் சொன்னாலே நீராடுற மாதிரி அது பண்ணணும். 3வது வந்து என்ன சொல்லி பக்த புராணத்தை சொல்லி 3 விஷயம் கண்டிப்பா பண்ணணும் அக்ஷய தீதி அன்னைக்கு. ஒன்று வந்து ஹரே கிருஷ்ண பத ஜபம் செய்யணும், ஒன்று வந்து புனித நதி நீராடணும், 3வது வந்து நன்கொடை கொடுக்க வேண்டும். கிருஷ்ணனுடைய திருப்பணிக்காக நன்கொடை கொடுக்க வேண்டும், சேரிட்டி. இந்த 3 விஷயம் பக்த புராணத்தில் சொல்லியிருக்கு. இது பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால வந்து தாரகிருஷ்ணபுரம் வந்து ரொம்ப பெரும் முயற்சியின் கீழே இங்கே வந்து பெரிய கோசாலை, ஒரு 30 பசுக்களோட, எல்லாமே தேசி கவுஸ், நாட்டு மாடு எல்லாமே 30 பசுக்களோட இங்கே வந்து கோசாலை அமைக்கணுங்கிற திருப்பணி. அதுக்கு தான் இன்னைக்கு அக்ஷய தீதி அன்னைக்கு பந்தக்கால் நல்லா பண்ணியாச்சு, பந்தக்கால் போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அப்படிங்கிறதுக்காக. அதனால எங்களோட பணிவான வேண்டுகோள் கேட்டா, இன்னைக்கு வந்து பகவானுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் சங்கல்பப்படுத்தா நல்லா இருக்கும். ஒண்ணு வந்து அந்த சங்கல்பம் வந்து நம்ம பண்றதுக்கு பகவான் எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாரு, நமக்கு அதுக்கு செய்ய இருந்தா போதும். 2வது வந்து நம்ம என்ன நன்கொடை கொடுத்தாலும் 1000 மடங்கு திரும்பி நமக்கு நிச்சயமா கிடைக்கும், குச்சேலருக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 லட்சம் எஸ்டிமேட் வருது ஆக்சுவலாக பட்ஜெட். அந்த பசுமாதாக்கு வந்து எல்லா ஷெட்டு, அந்த வசதிகள்லாம் பண்ணி அந்த அதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காரு. அந்த பிளான்ல நோட்டீஸில் இருக்குது டீட்டெயிலாக என்னென்ன சேவைக்கு என்னென்ன எதுன்னு சொல்லி. அந்த சேவையில் நம்ம பங்கு கொள்ளலாம். நம்ம பணமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, கைண்டாக கூட நம்ம பண்ணலாம்.
நமக்கு தெரிஞ்ச ஸ்டீல் யாராவது இருக்கா, ராடு யாராவது பண்றாங்களா, நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அது ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஸ்டீலு, ஷீட்டு, அந்த இரும்பு ராடு அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளோரிங்கு, அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ பிரபு இருக்காங்க. பிரபுவோட பேர் என்ன? பிரபு சாரங்கபாணி பிரபு இருக்காங்க. அவருடைய கைடன்ஸ்ல தான் வந்து இந்த மாஸ்டர்லாம் ஃபுல்லாக தெரியும். அவருடைய கைடன்ஸ் தான் இந்த கோஷாலை இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி முரளி கிருஷ்ண பிரபு இருக்காரு. ஸோ ராதாகிருஷ்ணன் இருக்காரு. 3 பேர் இருக்காங்க. ஸோ அதனால 3 பேருக்கு நம்ம கைண்டா கூட கொடுக்கலாம், பணமா கொடுக்கணும் கூட கிடையாது. அதனால ஆனா வந்து எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு அக்ஷய தீதி நாளன்னைக்கு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சங்கல்பம் வந்து நம்ம ராதாகிருஷ்ணன் கூட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லிடுவாரு. ஸோ கிருஷ்ணர்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்குவாரு. ஸோ அதை மாத்திரம் நீங்க செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களோட பணிவான விண்ணப்பம் அதுதான். ஹரே கிருஷ்ணா. எத்தனை பேர் சங்கல்பம் எடுக்க விரும்புறீங்க? இன்னைக்கு கோஷாலை அமைக்கக்கூடிய திருப்பணியில நம்ம வந்து நன்கொடை கொடுக்கறதுக்கு கொஞ்சமாவது நம்ம நன்கொடை கொடுக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ராதாகிருஷ்ணன் கூட நீங்க சொல்லிருங்க, நீங்க வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா அவர் நோட் பண்ணிக்குவாரு. அவர் வந்து அந்த இதை சங்கல்பத்தை வந்து கிருஷ்ணனுடைய பாதத்துல வச்சிருவாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணனுடைய கருணை வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும், அவரு மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் நிச்சயமா வேண்டிக்குவோம். அது மூலமா நாங்களாம் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்காரு உங்களோட சேவையை. டைரக்டா நீங்க கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகிருந்தீங்க. கோமாதாக்கு வந்து நம்ம இந்த டிஸ்கஷன்ல கோமாதாக்கு நம்ம சேவை செய்யணும், கிருஷ்ணர் கூட டைரக்டா அவரோட கருணை நமக்கு கிடைக்கும். நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் உங்களுடைய கிருஷ்ணோட கருணை உங்களுக்கு கிடைக்கணும், இது கிடையாது. கிருஷ்ணோட கருணை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. अक्षय तृतीया महा महोत्सव की, गौ माता की, श्रील प्रभुपाद की, अनंत कुट वैष्णव भक्त वृंद की, गौर प्रेमानंदे।